இவளுக்கு என்னடி ஆச்சு? பார்த்தா சாதாரண வாந்தி மாதிரி இல்லம்மா, மசக்க வாந்தி மாதிரி இருக்கு. ஒரே ஒரு நாள் தான் அவன் கூட இருந்திருக்கா. அதுக்குள்ள குழந்தை வாரிசு கிடைக்கிறதுக்கு இவன அவ்ளோ பெரிய பத்தினியா? அப்படியெல்லாம் இல்லடி. அந்த பாக்கியம் சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. ஏய், அவங்க 2 பேர் செஞ்ச தப்புக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நீ தான் பண்ணணும். இனிமே நீ தான் எல்லாமே பண்ணணும். என்னடி சொல்ற? நான் சொல்றத இனிமே நீ தான் செய்யற. என்னடி செய்யணும்? அவ கருவை நீ தான் கலைக்கணும். நானா? ஆமா, நீதான். ஏய், வீட்டுக்குள்ள அதெல்லாம் செய்ய முடியாதுடி. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் செய்யணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ என்கிட்ட சொல்லாத. வாய மூடிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். ஐயோ, இந்த விஷயத்த மட்டும் என்ன செய்ய சொல்லாதடி. அதெல்லாம் 7 ஜென்மத்து பாவம். புடிச்சா சும்மா விடாது. இப்ப நீ இத செய்யல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னங்க என்னங்க இவ இப்படி பேசுறா? இதெல்லாம் பாவம்னு இவளுக்கு எடுத்து சொல்லுங்க. இத பாரு மாயா, எனக்கு இந்த பாவம் புண்ணியத்துலலாம் நம்பிக்கை இல்லை. பட் there is a way for everything. எதை செஞ்சாலும் ஒரு ப்ரொசீஜரோட செய்யணும். இதை வீட்டில் செய்யணும்னு உனக்கு இந்த மடையை சொல்லி கொடுத்தான். ஒரு மெட்டர்னிட்டி கிளினிக் கூட்டு போய் ஒழுங்கா செய்யலாம்ல. என்ன மெட்டர்னிட்டி கிளினிக்கா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா டாடி? நம்ம பண்றது கரு கலைப்பு. போன உடனே அவ ஹஸ்பண்ட் பேரை கேட்பாங்க, சந்தோஷோட பெர்மிஷன் கேட்பாங்க, அவனோட சிக்னேச்சர் கேட்பாங்க. இதெல்லாம் சட்டப்படி செஞ்சு காட்டுங்களேன் பாப்போம். ப்ரொசீஜர் மை ஃபுட். மா, அவளுக்கு இதெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. 2 நிமிஷம் தான் ஆகும். சாப்பிட்டா எல்லாமே கலைஞ்சிரும். சரிடி, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா இதை என் கையால நான் பண்ண மாட்டேன். வேலைக்காரி கையால கொடுத்து நீ பண்ணு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவ நமக்கு எதிரா வந்து சாட்சி சொல்வா. பரவாயில்லையா? நீ ஜெயிலுக்கு போவ, நான் ஜெயிலுக்கு போகணும். பரவாயில்லையா? சட்டப்படி தப்புனா அதை ஏண்டி பண்ணணும்? நீ வட்டிக்கு விடுறியே, அது கூட தான் சட்டப்படி தப்பு. லட்சமா சம்பாதிக்கிறியே, நீ நல்லா வாழணுன்றதுக்காக தானே. இது நான் நல்லா வாழணும்னு, உன் பொண்ணு நல்லா வாழணும்னு. என்ன முழிக்கிற? இவளுக்கு குழந்தை பிறந்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு ஆயிடும். லீகல் வாரிசு, இந்த வீட்டோட முதல் வாரிசு. இப்ப சொல்ல, இந்த வீட்டோட வாரிசு ஏன் வயித்துல பிறக்கிற உன்னோட பேர புள்ளையா இருக்கணுமா, இல்ல தெருல இருந்து வந்த அவ புள்ளையா இருக்கணுமா? ரொம்ப யோசிக்காதீங்க. மாயா சொல்றதும் கரெக்ட் தான். வெளியாளுங்களை வச்சு பண்ணா நமக்கு தான் பிரச்சனை. இந்த பாவம் புண்ணியம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. இப்போ கூட சொல்றேன், இதெல்லாம் வேணாம் மாயா. லீகலா இதை செய்யறது தான் கரெக்ட். இந்த கரு இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. எனக்கு ஒரு 2 days டைம் கொடு. பணத்தை தூக்கி எறிஞ்சா 1000 டாக்டர்ஸ் வருவாங்க. யாராவது ஒருத்தர் வச்சு முடிச்சிடலாம். நீங்க பணத்தையும் டாக்டரையும் நம்புறீங்க, நான் என் மூளைய நம்புறேன். ஏய், ஏதாவது செத்துற கித்துற போராடி. கொசுக்கு வைக்கிற மஸ்கிட்டோ காயில்ல நாம சாகுறோமா என்ன? கொசு மட்டும் தானே சாகுது, அது மாதிரிதான் இதுவும். அவ வயித்துல இருக்கிற கரு மட்டும் தான் கலையும், அவளுக்கு எதுவும் ஆகாது. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன தள்ளி போட வயித்துல இருக்கிற குழந்தை எவ்வளவு பெருசாகும்னு உனக்கு தெரியாதா? ஆமா. என்ன நோமா? மா, இப்ப நீ இத பண்றியா இல்ல நான் இத பண்ணவா? நான் பண்ணா இந்த பாவம் இதெல்லாம் உன் பேர புள்ளைய தான் போய் சேரும். பரவாயில்லையா? ஐயோ, ஏன் பேர புள்ளைக்கா? ஆமா, நான் கூட தான் இப்ப அவனுக்கு பொண்டாட்டி. அவன் ரத்தம் எனக்குள்ளேயும் ஓடுதுல்ல. ஐயோ, உனக்கும் எதுவும் ஆகக்கூடாது, என் பேர பிள்ளைங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுடி. உனக்கு பசியா இருக்குல்ல? இங்க பாரு, உனக்காக பைனாப்பிள் இருக்கு, பப்பாயா இருக்கு, இங்க பாரு எள்ளுருண்டெல்லாம் இருக்கு, லேகியம்லாம் இருக்கு. இதெல்லாம் உனக்கு தான். சாப்பிடுமா செல்லம்?
சாப்பிடு சாப்பிடுமா. ம். சாப்பிட்றி சாப்பிடு. இந்தாம்மா எடுத்துக்கோ. சாப்பிடு சாப்பிடுமா. சாப்பிடு. எடுத்துக்கோ. ஆ ஆ கட்டு. ஆ காட்டு காட்டு. பிரபா, வாக்கா, என்னக்கா இவ்வளோ காலையிலையா? கூட மாமா வந்துக்குதா? இல்ல நான் மட்டும்தான் வந்தேன். சரி வாக்கா, வண்டியில ஏறு, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன எதனா பிரச்சனையா? அக்கா, என்னக்கா அழுவுற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. விடிய காத்தால ஒரு 3:30 மணி இருக்கும். செல்விக்கு பேச்சு வராம அம்மா அம்மான்னு திக்கி திணறி அழுதுகிட்டே கூப்பிட்டுச்சு. என்னக்கா சொல்ற? செல்வி வந்துச்சா? கனவுடா. ஓ. ஆனா அது கனவு மாதிரி எனக்கு தோணல பிரபா. என்னமோ அவளே என்ன நேர்ல வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப எந்திரிச்சு உட்கார்ந்தவதாண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மாமா கிட்ட சொன்னா மனசு கஷ்டப்படுவாருன்னு தான் அவர் கிளம்பி போற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். உடனே உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். அக்கா, கனவு தானக்கா? அது போய் ஏன் இப்படி அழுவுற? இல்ல பிரபா, அவ சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு வாட்டி இதே மாதிரி தான் எனக்கு கனவு வந்துச்சு. போய் பார்த்தா ஸ்கூல் கிரவுண்ட்ல கீழே விழுந்து கையெல்லாம் ஒரு ரத்தம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு கனவு வந்திருக்குடா. அதான் பயமா இருக்குடா. சரி சரி, அழுவாதக்கா. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி அப்படிதான் தோணுது. அந்த மாதிரி நேரத்துல டக்குன்னு வண்டி எடுத்துன்னு போய் செல்வியை பார்த்தலாம்னு நினைப்பேன். கல்யாணம் ஆன பொண்ணு, நம்ம போய் அப்படி பார்த்தா நல்லா இருக்காதுன்னு பல்ல கச்சுன்னு அமைதியா இருந்துருவேன். அப்போ செல்வி நிஜமாவே சந்தோஷமா இருக்க மாட்டாள்னு உனக்கு தோணுதா பிரபா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நம்ம செல்வி நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, அப்பப்போ லேசாக ஊத்தின்னு தான் இருக்கு. அதான் என்னன்னு புரியல. அதிக பிரச்சனைமா நம்ம எதாவது பண்ண போய் செல்வியோட வாழ்க்கை கட்டக்கூடாதுல்ல, அதான். என்னடா இப்படி சொல்ற? நான் வந்ததே நீ என்ன அவகிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதான். ஆனா அடிக்கடி அங்க போனா நீ சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல தப்பா யோசிப்பாங்கல்ல. அவனுக்கு என்ன யோசிக்கிறது? நான் போனாதான் தப்பு. பெத்த தாய் பிள்ளைய பார்க்க வீட்டுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் போகலாம். அதுவும் உடம்பு சரியில்லாத பொண்ணு. எவன் என்ன சொல்லுவான்? என்னன்னாலும் பார்த்துக்கலாம். நீ முதல்ல வண்டியில இருக்கா, ஏறுக்கா. அழாதுக்கா, செல்விக்கு ஒன்றும் ஆகாது. அவன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கு. இனிமே அவளுக்கு எதுவும் ஆகாது. நீ சும்மா பயப்படாத. டேய், செல்வி நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம். இந்நேரம் உன்னை கட்டிட்டு இருந்தா அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா. அந்த கண்ணு தெரியாத பையனை கேட்காம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. அதுவும் அவளுக்கு ஞாபகம் இல்லாம போனதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் மனசு எவ்வளவு பதறது தெரியுமா? அக்கா, நீ சும்மா நடந்ததை நினச்சி அழுதுன்னு இருக்காத. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இந்த மாதிரி தினங்கி செல்வி நினச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் கையில் கூட என்ன திட்டினே தான் இருப்பா. என்னடா சொல்ற? கையலுக்கு செல்வியை பிடிக்கலையா? அப்படி இல்லைக்கா, அவளுக்கு நான் செல்வியை பற்றி பேசுறதும் எப்போவுமே அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா. டேய் பிரபா, மன்னிச்சிடுறா. எங்களால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை. கையலுக்கு மட்டும் பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூப்பிடவே வந்திருக்கவே மாட்டேன். அக்கா சும்மா இருக்கா,
நீ வேற இந்த கையில் செல்வியெல்லாம் இப்போ வந்தவங்க. நீ என் கூட பிறந்தவ. நீ தான் முதல்ல, அப்புறம் தான் மற்றதெல்லாம். டேய், நீ ஆசைப்பட்ட செல்விய கூட நான் உனக்கு கட்டி கொடுக்கலையேடா. இருந்தும் நீ இவ்ளோ அன்பா இருக்கியேடா. உனக்கு நான் என்னடா செய்ய போறேன்? நீ ஒன்றும் செய்ய வேணாம். நீ தைரியமா அங்கே போய் செல்வி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, இந்த வீட்டில் உன்னை யாராவது கொடுமைப்படுத்துறாங்களான்னு அதுகிட்ட தெளிவாக விசாரி. செல்விக்கு புரியுதோ இல்லையாக்கா, அத்தை உட்கார வச்சு பொறுமையாக கேளு. அந்த குடும்பமே கூட இருந்து அப்படி இப்படின்னு எதனா சொல்லி மழுப்பானுங்க. செல்விக்கு பதிலாக அவனுங்களே பதில் சொல்லுவானுங்க. எத்தையும் நம்பிடாத. பிடிக்கும் பிடிக்காது, தெரியும் தெரியாது, வலிக்குது கஷ்டமா இருக்குதுன்னு ஒரு பொண்ணு எல்லாத்தையும் அதோட அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. நான் உன் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் செல்வி மோத்தியை தான் பார்த்துன்னு இருப்பேன். அதோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் தொலைஞ்சானுங்க. டேய் பிரபா, செல்வி கிட்ட தனியா பேச விடுவாங்களாடா? அக்கா, என்ன லூசு மாதிரி பேசினு இருக்க? யாரை விடுறது? நம்ம தான் செல்வி அங்கே விட்டுருக்கோம். இந்த நிலைமையில நம்ம பொண்ணை அந்த ஃப்ராடு கிட்ட விட்டதே தப்பு. நான் அப்பவே பச்சு சொன்னேன் வேணாம் வேணான்னு. யாருன்னா கேட்டிங்களா? இப்போ ஒவ்வொரு நிமிஷம் பதறது யாரு? நம்ம தான். கொல்ல கூட்டக்கா அவனுங்க, சரியான கொல்ல கூட்டம். அப்படியெல்லாம் சொல்லாத பிரபா. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு அங்கதானே இருக்கு. ஒரு அடியா பழிய தூக்கி அவங்க தலைமையிலே போட்டுற முடியாது. அந்த மாயா பொண்ணு மாறினது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதானே இப்ப நம்ம செல்வியை பாத்துக்குது. யாரு அந்த மாயாசனி சொல்ற? அதை பத்தி முழுசா தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். அந்த வீட்டுல எவனை நம்பினாலும் நம்புவேன், அவளை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். அன்னைக்கு நீ ஒண்ணு கவனிச்சியாக்கா? உடம்பு சரியில்லாத பொண்ணு வீட்டுல பட்டு போடவே நகைமா போட்டு சுத்தின்னு இருக்கும். அது சொல்ற ஒவ்வொரு பதிலும் ஆமா இல்லன்னு யாரோ சொல்லி கொடுத்த மாதிரியா இல்ல? கண்ணு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கிட்டா எல்லாரும் நல்லவங்களாயிர மாட்டாங்க. இப்ப சொல்லாமலாம் போறோம்ல, இப்ப தெரியும் அவனுக்கு வண்டவாளம் தண்டவாளம் ஏறுறது. சார் நில்லுங்க, கேட்காம உள்ளே போகக்கூடாது. வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு வரேன். கேட்டுன்னு வரணுமா இல்லை அவட்ட போய் ஊதிட்டு வரணுமா? இந்த இடத்த விட்டு அசைஞ்ச வெட்டிடுவேன். வாங்க. ஏய் மேல போடி போ. என்ன மாயா, என்ன மேல கூட்டிட்டு போ. வா 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 வா, சீக்கிரம் வாடி. செல்வி எங்க? வாங்க வாங்க, செல்வி உள்ளதா இருக்கா. நாங்க இப்போ ஒண்ணு அவளை பார்க்கணும். அவளை வெளியே வர சொல்லுங்க. குளிச்சிட்டு இருக்கா, நீங்க உட்காருங்க. நாங்க உட்காந்துட்டு போறதுக்கு ஒன்றும் வரல. செல்வியை உடனே பார்த்துட்டு கிளம்பணும். ஓ டாடி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அவ எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காளா? சூப்பரா இருக்காமா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் அம்மா அவளை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அவளை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு பாக்குறதுக்கு தானே நாங்க சொல்லாம எல்லாம் வந்தோம். இப்ப என்ன, அவ குளிக்கிறா அவ்வளவுதானே? அக்கா நீ போய் பாருக்கா. சரிடா. வாங்க வாங்க, என்ன திடீர்னு? இப்படி நாங்க திடீர்னு வருவோம் நீங்க எதிர்பார்க்கல. என்ன பிரபா இப்படி சொல்லிட்டீங்க? இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணா வரலாம். அக்கா என்ன நீ மச மசம் நின்றுட்டு இருக்க? உள்ள போ, செல்வியை போய் பார்த்துட்டு வா. வாங்க வாங்க, நான் இப்பதான் அவளை குளிப்பாட்டி முடிச்சேன். உள்ள அவ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. இன்னும் ஒரே நிமிஷத்துல அவ தேவதை மாதிரி வந்து நிப்பா பாருங்க. அதான் உங்க மேல சந்தேகமே. வாய் கூட ஒழுங்கா பேச வராத பொண்ணு சிவி சிங்காரிச்சு எப்பவுமே தேவதை மாதிரி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குமா? அதுக்காக அழுக்கா வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு வந்தா அம்னீஷியா சரியாயிடுமா? முதல்ல தன்னை அவ கிளீனா வச்சுக்கணும். அதுதான் அவளோட ட்ரீட்மெண்ட்க்கு நல்லது. அவ மண்ணை தொடுறா, செடிய தொடுறா, அதே கையில சாப்பாட்டுல கைய வைக்கிறா. அவ ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்களும் அவளை பாத்துக்கிறோம். 3 வேளையும் நான் தான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறேன். நான் தான் செல்விக்கு மெடிசன்ஸ், டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறேன். சந்தோஷ்காகவும் செல்விக்காகவும் நான் எத்தனை கோடி வேணால் செலவு பண்ண தயாராக இருக்கேன். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. ஐயோ, உங்களை சந்தேகப்பட்டுலாம் நாங்க இங்க வரல. எங்க பொண்ணை ஒரு வாட்டி நேர்ல பார்த்துட்டா எங்களுக்கு அது போதும். அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா அதுவே எங்களுக்கு கோடி சந்தோஷம். உன்னை உள்ள போன்றல லூஸ் மாதிரி இங்கே நின்னுட்டு இருக்க. போகா. அக்கா செல்விக்கா. செல்வி செல்வி, செல்வி கண்ணு, எப்படிமா இருக்க? அக்கா
நம்மள சுத்தமாவே செல்விக்கு தெரியலக்கா. செல்வி, நான் உன் அம்மாடா. அக்கா அது சுத்தமா தெரியலக்கா. செல்வி சாப்பிட்டியா? உன்னதான் செல்வி, சாப்பிட்டியா? எதனா பேச செல்வி. ஏமா செல்விமா, நீ பேசுறத கேட்க தானே நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஏதாச்சும் ஒரு 4 வார்த்தை பேசுடா. செல்வி ஏன் எதுவுமே பேச மாட்டேன்ற? பயமா இருக்குதா எங்களை பார்த்தா உனக்கு? அவங்க யாருன்னா உன்னை மிரட்டினாங்களா? உனக்கு ஞாபகம் தான் செல்வி போச்சு. பேச்செல்லாம் நல்லா தானே இருக்கு. எதனா பேச செல்வி. செல்வி, நான் இருக்கேன். நான் இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எதனா பேச செல்வி. செல்வி நான் பேசும்போது ஏன் அடிக்கடி அங்கே பார்க்குற? ஏன் அவங்க யாருன்னா அவங்ககிட்ட ஏதாவது கஞ்சாடை காட்டுறாங்களா? பார்த்து பேசுங்க தம்பி. உங்களுக்கு சந்தேகம் வரதால மட்டும் எல்லாரும் கெட்டவங்களாயிட மாட்டாங்க. ஏங்க இங்கே பாருங்க, செல்விகிட்ட நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் எங்களே எப்படி குறுகுறுன்னு பார்த்துன்னு இருந்தா எங்களால் எதுவும் பேச முடியாது, அவளால் எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் இவளை கொஞ்சம் வெளியே தனியாக கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறோம். நீ கூட்டணும் வாக்கா. செல்வி வாமா. நீங்க எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க. நீங்க எதுக்கு வெளியே போகணும்? நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நீங்க பேசிட்டு வாங்க. அழாதக்கா. செல்வி நான் தான் செல்வி பிரபா. இது உன் அம்மா. நாங்கள் உன்னை பார்க்க வந்திருக்கோம். உனக்கு எங்களை தெரிதா இல்லையா? உன்னை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்ச அம்மா. இங்க பாரு செல்வி, உன்னை கண்ணு குத்த தெய்வம். டேய், என்ன ஒரு வாட்டி அம்மான்னு சொல்லு. செல்வி நல்லா சாப்பிட்ற இல்ல? நல்லா சோறு போடுறாங்கல்ல? சோறு போடுறாங்களா? செல்வி இது பாரு, எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னா உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? நல்லா பாத்துக்கிறாங்களான்ற. செல்வி உன்னை நாங்க கேள்வி கேட்டு இருக்கோம், நீ பாட்டு எங்கேயோ பாத்துன்னு இருக்க. உன்னை அடிக்கிறாங்களா? உன்னை அவங்க அடிக்கிறாங்களா? அம்மா செல்வி, ஏதாச்சும் வாயை திறந்து பேசுமா. உன்னை இந்த வீட்டுல விட்டுட்டு போனது உன்னை நல்லா பாத்துப்பாங்கன்னுதான். நம்ம வீட்டுல வசதி இல்லைனாலும் உன்னை பாத்துக்கிறதுக்கு மனசு இருக்குடா. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அலறியா? இல்ல அம்மா கூட இல்லைன்னு அழுகிறியா? இல்ல மனசுல ஏதாவது கஷ்டம் வச்சுக்கிட்டு அழுகிறியா? ஐயோ, என் பிள்ளை பேச முடியாம தவிக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? என்னடா ஆச்சு? இங்க பாருடா பிரபா, பாரு பிரபா. செல்வி நான் பேசும்போது ஏன் அடிக்கடி அங்க பாக்குறேன்? ஏய் நில்லு. செல்விமா, யாரு இந்த தட்டு? எதுக்கு இந்த சங்கிலி? பார்த்தா தெரியல, இது இந்த வீட்டோட நாய். இது செல்வியம்மாவுக்கு நாய்னா பயம்,
அதான் இங்கே படுத்திருந்த நாயை வெளியில் கட்டி போட்டிருக்கோம். என்ன பிரபா, என்னம்மா உங்கள் சந்தேகம்லாம் தீர்ந்துதா? இதுக்கு மேலேயும் உங்கள் பொண்ணை கொண்டு போய் விசாரிக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் விசாரிக்கணும். அதுக்கு உங்கள் பொண்ணு குற்றவாளியும் இல்லை, நாங்களும் எந்த தப்பும் செய்யலை. மா உங்கள் பொண்ணு அழறதே உங்களை பார்த்து தான். சாதாரணமாக பேசினாலே கத்துறா மாதிரி இருக்குது. எப்படி மிரண்டு போயிருக்கா பாருங்க. செல்வி என்ன பாரு, என்ன பார்த்தா உனக்கு பயமாகுதா? பயமாகுதா? ஸ்டாப் இட். முதல்ல கை எடுங்க. என்ன அவளை தொட்டு தொட்டு பேசுறீங்க? இந்த வீட்ல லேடிஸ் தவிர அவளை யாரும் தொட மாட்டாங்க. நீங்க செல்வியை மதிக்கணும்னு நினைச்சா முதல்ல வெளியே போங்க. அவரை வெளியே போக சொல்லுங்கம்மா. பிரபா, வெளியே போங்க. செல்வி அம்மா கோச்சிக்காதீங்கம்மா. என் பொண்ணை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். அவன் சின்ன வயசுல இருந்தே இவ கூட ஒன்னா வளர்ந்தவன். அந்த உரிமையில தான் அவளை தொட்டுட்டான். அதுக்கு இவையே சம்பந்தம் இல்லாம பயப்படுறாருதான் தெரியல. நீங்களே வாங்க, குளிப்பாட்டுங்க, சோறு ஊட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அவரை மாதிரி முன் கோபமா இருக்கிற ஆளுங்களை கூட கூட்டிட்டு வராதீங்க. அவளுக்கு பயத்துல ஹார்ட் அட்டாக் கூட வர சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஐயோ இல்லம்மா, இல்ல. இனிமே நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். பாசத்துல கூட நான் அவகிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். செல்வி இங்க பாருமா, இனிமே இவங்க தான் உன் தங்கச்சி. இவங்க தான் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. நம்ம கயல் மாதிரி. அம்மா அப்பப்போ வர. அம்மா உனக்காக நம்ம குலதெய்வத்து குங்குமம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா. வேணாம் 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 வேணாம். விடுங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அவ உங்களை பார்த்து தான் பயப்படுறா. அவ கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் நானே சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து பாருங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு நிச்சயம் திருப்பி கிடைப்பா. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. செல்வி பயப்படாதம்மா, நான் உன்னை தொடல. ம். ம்.